பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு. என்னங்க பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க? ஏங்க உங்களை தான். பெரிய பொண்ணு, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. எது? ஆமா பெரிய பொண்ணு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் லவ் பண்ணும்போது பார்த்த பெரிய பொண்ணு மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுது. தெரியுங்க, தெரியும் தெரியும். நானே எதுக்கு அகிலாக்கா இப்படி ட்ரெஸ் பண்ணி கிளம்பியிருக்க சொல்லிச்சுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற. பெரிய பொண்ணு கிளம்பிட்டியா? எங்க அகிலாக்கா கூப்பிடுறாங்க. பெரிய பொண்ணு அந்த வந்துட்டேங்க்கா. ஏங்க இவருக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏங்க கோபி லேட் ஆயிடுச்சு. ஏங்க அகிலாக்கா கூப்பிட்டுட்டு உன் காதுல கேட்கல, கத்திட்டு கிடக்குங்க. வாங்க போவோம். ஏங்க தள்ளுங்க, என்னக்காய் வழிய விடுங்க, நான் போறேன் கீழே. சரியா போச்சு. இந்தாங்க கோபி, நீங்க இப்ப போல அகிலாக்கா மேலே ஏறி வந்துருவாங்க. தள்ளுங்க, நான் போறேன். இப்பதான் பார்க்க பொம்பளையா லட்சணமா இருக்க. அக்கா அக்கா இப்போ நம்ம எங்க கிளம்பி இருக்கோம்? அதுவும் இல்லாம என்னைய வேற இந்த நகை நடமாடும் நகை கடையாட்டம் மாத்திருக்கீங்களே, ஏன்? பெரிய பொண்ணு எது நடமாடும் நகை கடையா? இப்பதான் பொண்ணு மாதிரி இருக்க பாக்குறதுக்கு. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. ராமு, அர்ஜுன் ரெடி ஆயிட்டானா பாத்துட்டு வாங்க. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன்கிட்ட சொல்லி கீழே கூட்டுவாங்க. ஓகேமா. அண்ணி அண்ணா எங்க? அவர் முன்னாடியே கிளம்பிட்டார் ஆபீஸ்க்கு. அக்கா நம்மளாம் இப்ப ஆபீஸ்க்கு போறோம். உங்களுக்கு இன்னும் உடம்பு சரியாகவே இல்லையே? ஆமா ஆமா, இன்னைக்கு அர்ஜுனுக்கு ஃபர்ஸ்ட் டே இல்ல ஆபீஸ்க்கு. நான் வராம எப்படி? அதான். ஆமாக்கா ஆமா, நான் மறந்தே போயிட்டேங்க்கா. ஓகேக்கா, நாங்கெல்லாம் போறோம்க்கா, அவனை பாத்துக்கிறோம். நீங்க உடம்பு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானக்கா, உடம்பு சரியில்லாம இருக்கும் போது. ஐயோ பெரிய பொண்ணு, என்னால் ரூம்குள்ள அடைஞ்சே இருக்க முடியல. அதான் இன்னைக்கு அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் டே இல்ல, அதனால வந்துட்டு வந்துடலான்ட்டு. பெரிய பொண்ணு, அண்ணி இல்லாம எப்படி? அண்ணியும் வரட்டும். அவன் சீட்ல உட்கார அண்ணி பார்க்க வேணாம். அதுக்கு இல்லைங்க, அக்கா இன்னும் உடம்பு சரியாகலையா, அதனாலதான் சொன்னேன். ஆமா ஆமா, அர்ஜுன் கூட வேணாம்னு தான் சொன்னான். ஆனா நான் என் பையன் சீட்ல உட்காரத பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா, அதனாலதான் வரேன். ராணி அப்படியே ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்கேன். அதான் அவன் சீட்ல உட்காந்தோன்னே அப்படியே நான் கிளம்பி வந்துடுறேன் அவளோட சேர்ந்து வீட்டுக்கு. எது ராணி அக்காவா? அவங்களுமா வராங்க? ஆமா ஆமா. ஐயோ, இதெல்லாம் திருத்தவே முடியாது. இது மட்டும் வர வேண்டியதானே, அது எதுக்கு கூட்டிட்டு வருது? இது மட்டும் இருந்தாவே நல்லா தான் இருக்கும். அதோட சேர்ந்தாதான் இதுக்கு அப்பப்ப கிறுக்கு பிடிச்சிக்கிறோம். அது என்னென்ன குட்டி கரெக்டா பண்ண போதோ. இதுவரையும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இனிமே என்ன ஆக போதோ தெரியல. குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங் டா கண்ணா. என் கண்ணே பட்டுடும் போலடா. எவ்வளோ அழகா இருக்கு அந்த ட்ரெஸ்ல, தெரியுமா? சாமி கும்பிட்டியாடா? கும்பிட்டேம்மா. பாட்டியை பார்த்துட்டு வந்துட்டியா? பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேம்மா. டேய், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூட் ஆகுதுடா, நல்லா இருக்க. தேங்க்யூ சித்தப்பா. அர்ஜுன் கலக்கு கலக்கு. என்ன சித்தி, என்ன ஃபங்க்ஷன் எதுவும் போறீங்களா? என்ன நீங்களும் அம்மாவும்? எது ஃபங்க்ஷன் போறோமா? உன் கூட தான்டா ஆபீஸ்க்கு வரோம். ஆபீஸ்க்கா? என்ன ரெண்டு பேரும் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? உனக்கு தெரியுது, உங்க அம்மாக்கு தெரியலையே. என்னடா என்ன? இல்லம்மா, அது டேய், நீ இப்போதான் சீட்டுக்கு வந்திருக்க. நான் எவ்வளோ நாளாக இருக்கேன்னு தெரியும்ல. எனக்கே அட்வைஸ் பண்ணுறியா? ட்ரெஸ் கோட் சொல்கிறியா? அப்படி இல்லம்மா. அக்கா பாத்தீங்களா, அவனுக்கே தெரியுது. ஓ, அவன் கூட ஜாயின் ஆகிட்டேன் நீயும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறத மட்டும் ரெண்டு பேரும் கேளுங்க. லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? போலாம் அண்ணி. கோபி, கார் எடுங்க. ஓகே அண்ணி. பெரிய பொண்ணு நேஹா ஸ்கூல் கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு நேஹாவை ராமு ஸ்கூல்ல விடட்டும். நம்மளாம் லேட் ஆயிடுச்சுல, கிளம்பலாம் கோபி. ஓகே அண்ணி. என்னடா ஃபுல் கான்ஃபிடன்ஸோட இருக்கியா இல்லையா? ஷோமா. கிளம்பலாமா அர்ஜான்? கிளம்பலாமா? போலாமா பெரிய பொண்ணு?
போலாங்க்கா. நம்ம வேணா உள்ள வெயிட் பண்ணணும்மா, சித்தி வரட்டும். வெயில் அதிகமா இருக்கு, ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்டா. அக்கா ராணி அக்கா வந்துட்டாங்க. சாரிக்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. பரவாயில்ல, வா வா, இப்போதான் நானும் வந்தேன். வாங்க சித்தி. ஆமாடா, எப்படிடா இருக்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. தேங்க்யூ சித்தி. விக்கி எங்க சித்தி? காரை பார்க் பண்ணிட்டு வரேன் இருக்கா. அம்மா, அப்ப நம்ம உள்ள போலாமா? போலாம் அர்ஜுன். வா ராணி, போலாம். போலாங்க்கா. சித்தப்பா வரலையா சித்தி? இல்லைடா, முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. வாங்க சித்தி போலாம். வரேன். இந்த நெக்லஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆ ஆ ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம மலருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் அக்காவோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு போனப்போ கிஃப்ட் பண்ண நெக்லஸ் தானே இது. எப்படி இது கழுத்தில்? ம், இவன் என்ன நம்மளை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா? எதுக்கு இவன் நம்ம அப்படி பார்க்குறா? பெரிய பொண்ணு என்ன? ஆ ஆ அது ஒன்றும் இல்லைக்கா, உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்கு இந்த saree. அதுவும் இல்லாமல் நீங்கள் போட்டிருக்க நெக் பீஸ் செம்மையாக இருக்குக்கா. எங்கே வாங்குனீங்க? ம், அதுவா, பக்கத்து வீட்டில் கடை வாங்கி போட்டுட்டு வந்தேன். இந்த பெரிய பொண்ணு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையே. திமிரு பிடிச்சவன் கண்டுபிடிச்சிருப்பாளா? நம்ம வீட்டோட தான், பார்த்தாவே தெரியுது ஒரு ரியாக்ஷனை பார்க்கலையே. அப்போ அக்கா இதுகிட்ட கொடுத்துருக்கும் போல, அதான் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அந்த பக்கமாக திரும்பிக்கிச்சு. ராணி அக்கா. வா அக்கா, போயிட்டாங்க, திட்டுவாங்க. என்ன சித்தி கலக்குறீங்க? வாடா விக்கி, நீ கூட இந்த கோட் செட்டில் செம்மையாக இருக்கடா. தேங்க்யூ சித்தி. இப்போதான்டா ஒரு பெரிய பையமானு இருக்க. இத்தனை நாளா ஸ்கூல் படிக்கிற பையமானியே இருந்தடா. திமிரை பத்தியா இவளுக்கு? அவனை பார்த்து ஸ்கூல் படிக்கிறவன்றவ. ஆமா, அர்ஜுன் பெரியமாவே எங்க காணோம்? அவங்க 2 பேர் முன்னாடியே போயிட்டாங்கடா, உனக்காக தான் வெயிட் பண்ணி வந்தோம். அப்படியா, சரி சித்தி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் லாரா. எங்க கிஷோர் எங்க காணோம்? மேம் இப்போ தான் கால் பண்ணாங்க, டிராஃபிக்கில் இருக்காங்க, 5 மினிட்ஸில் வந்துடுறேன்னாங்க. அப்படியா, ஓகே. அர்ஜுன். அம்மா. சி இஸ் லாரா, யுவர் பிஏ. ஹாய். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓகே நீ கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கு, எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பிட்டா. கிஷோர் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவர் எங்க? அதான் நீ மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல, அண்ணா அங்கே தான் இருக்காரு, அவரால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே கோபி, கேரி ஆன் யுவர் ஒர்க். ஓகே அண்ணி. அர்ஜுன், அப்புறமா உன்னை வந்து பார்க்குறேன், ஓகே? ஓகே சித்தப்பா. டே அர்ஜுன், உங்களுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா, உனக்கும் கார்த்திக்குக்கும். பாத்தியா பெரியம்மா உனக்கு எப்படி பிஏ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு? வாய மூடுறான், அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க, கண்ணு தெரியல உனக்கு? அவங்க அம்மாவோட பிஏ. ஆமாம், யார் இல்லைன்னா. இப்போ என்ன சொன்னாங்க பெரியம்மா, உன் காதில் கேட்கல? இன்னை அடுத்து உனக்கு தானா. இது ஆஃபீஸ், ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்பப்பா, ஐயோ டேய், பார்க்க தானடா இருக்கேன், நானும் பார்க்குறேன் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். என்ன லாரா, 3 டேஸ் நான் எல்லாமே ஆஃபீஸே தலையில மாறிடுச்சு போல. இன்னும் கிஷோரை காணோம். சாரி மேடம். குட் மார்னிங் மேம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேம். கொஞ்ச நேரமா? இன்னைக்கு என் பையனோட ஃபர்ஸ்ட் டே, அதனால நான் யாரும் எதுவும் சொல்ல விருப்பப்படலை. பேப்பர்ஸ்லாம் ரெடியா? யா ரெடி மேம். எடுத்துட்டு வாங்க. தோ மேம். லாரா. ஓகே சார். சார். அர்ஜுன். அம்மா. அம்மா சைன் போட்டாச்சு. இனி இந்த கேபின் உன்னோடது, ஓகே? எல்லாம் ஞாபகம் இருக்குல்லடா? அம்மா எதுவும் சொல்ல வேண்டாம்னு அவசியம் இல்லை, உனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன், ஓகே? ஷோம்மா, எல்லாம் ஞாபகம் இருக்குமா, கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வர விட மாட்டேன். தட்ஸ் மை பாய். வாங்கிக்கோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. தேங்க்யூம்மா. ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது வந்து அம்மா. என்ன கார்த்திகை மிஸ் பண்ணுறியா? அம்மா. ஆமாம்மா. உன் வருத்தத்தில் உன்னோடய வச்சுக்கூடா. அவன்கிட்ட ஃபோனை போட்டு எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத. அடுத்த ஃப்ளைட் ஏறி இங்கே வந்துடுவான், ஞாபகம் இருக்குல்ல? ஓகேம்மா. படிக்க தானே போயிருக்கான், எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணினா 20 டேஸ் இருக்கே. ஓகேம்மா. சரி சரி விடுக்கா, மிரட்டாத. என்ன விக்கி சார், உங்கள் கேபின் போகலாமா? ஓ போகலாம் பெரியம்மா. கிஷோர், பேப்பர்ஸ்லாம் ரெடி தானே? யா மேம், ரெடி மேம். விக்கியை கேபின் கூட்டிகிட்டு போங்க, நான் வரேன். ஓகே மேம். அக்கா நானும் கூட போகிறேன். அதுக்குள்ளே என்ன,
சரி போ வரேன். போகலாமா சார்? ஒரு நிமிஷம் சார். அர்ஜுன் சார். என்னடா தம்பிக்கு ஒரு பெஸ்ட் ஆஃப் லக். பெஸ்ட் ஆஃப் லக்டா. கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நான் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காதே. ஏன்டா போகும்போது சொல்லிட்டு போனானா என்ன? டேய் நான் ஒரு டென்ஷன்ல இருந்தேன்டா. விடு விடு. பெஸ்ட் ஆஃப் லக்டா. வேலையில மட்டும்தான் கண்ணு இருக்கணும், தெரியுதுல்ல? எப்பா எப்பா தெரியும். நீங்க தானே இருக்க போற. என்னோட சின்சியாரிட்டி இனிமே பாரு. பார்க்குறேன் பார்க்குறேன். என்னடா நிஜமாவே கார்த்திகை மிஸ் பண்றியா என்ன? ஆமாண்டா, காலைல இருந்து அவன் ஞாபகமாகவே இருக்கு. அங்கே ஊரில் நானும் அவனும் தான் ஒன்றா இருந்தோம். இங்கேயும் வந்திருந்தோமா. இப்போ அவன் இல்லாமல் இருக்கிற ஒரு மாதிரி இருக்கு. காலையிலேருந்து நான் இன்னும் கால் பண்ண கூட இல்லை அவனுக்கு. புரியுதுடா. 2-3 டேஸ்க்கு அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பெரியம்மா சொன்ன மாதிரி அவன்கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காத. புரியுதுடா. சரி நீ உன் கேபின் போ. விக்கி என்ன பண்ணிட்டு இருக்க? பெரியம்மா கேபின் போக சொன்னாங்களா, வா போலாம். அந்த வந்துட்டேம்மா. சார் போகலாமா? ஓகே சார், வாங்க போகலாம். டேய் என்ன விக்கி, என்ன கேபின், என்னடா என்ன நடக்குதுங்க? என்ன சித்தி, அம்மா உங்ககிட்ட சொல்லல? இல்லையேடா. என்ன? சித்தி, விக்கி ஜேடி ஜூனியர் டைரக்டர் போஸ்ட் அம்மாவுக்கு அவன் கொடுத்துருக்காங்க. தெரியாதா உங்களுக்கு? என்ன ஜேடி போஸ்ட் அவனுக்கு கொடுத்துருக்காங்களா? என்னடா? ஆமா சித்தி. ஏன் உங்கள்கிட்ட சொல்ல சித்தப்பா? இல்லையே. அர்ஜுன் அம்மா. என்ன நடக்குது இங்க? அவன் எதுக்கு இங்க நம்ம ஆஃபீஸில்? இதெல்லாம் சரியா படலையே. அதானே பார்த்தேன். இதெல்லாம் சும்மாலாம் இந்த ராணி இங்கே வராதேன்னு. விக்கி நல்ல பையன்தான், அவங்க அம்மா சரியில்லையே. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த அகிலாக்கு தங்கச்சி பாசம் முத்தி போச்சு போல. நம்ம என்ன சொன்னாலும் காதலியா வாங்க போகுது. சரி, விக்கி நல்ல பையன்தான், அதனால கொஞ்சம் பயம் இல்லை. இருந்தாலும் நம்ம எப்பயும் போலயே இந்த ராணி மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே தான் இருக்கணும். ஊட பூந்து ஏதாவது குட்டையை கலப்பிச்சு அவ்வளோதான், சீன் முடிஞ்சுச்சு. இதெல்லாம் வேற நடக்குதா? சரி, பொறுமையாக தான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். பரவாயில்ல, நம்மளை ஆஃபீஸ்க்குள்ளே நுழைச்சி விட்டுருச்சு அகிலா. இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இனிமேல் டெய்லி ஆஃபீஸ் வரணும் போலையே. பார்ப்போம். அம்மா நீங்க ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்கம்மா, வாங்க. பரவாயில்லடா, அம்மாக்கு ஒன்றும் இல்லை. இதோ விக்கி அங்கே போயிட்டான்ல, அதை போய் என்னன்னு பார்க்க வேண்டாம். சரி வாங்கம்மா போகலாம். நோ நோ, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் உன் சீட்டில் உட்காருப்போ, நான் பார்த்துக்கிறேன்டா. ஓகேம்மா. லாரா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு எடுத்து காமிங்க. ஓகே மேம். பெரிய பொண்ணு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு நான். அப்படியாக்கா? எனக்கும் சந்தோஷம்தான்க்கா. இதெல்லாம் நினச்சா நிஜமா கனவான் இருக்குடா. ஊருக்கு போக ஃப்ளைட் டிக்கெட் போட்டீங்க, இப்போ என்னடானா சிஇஓ. என்னடா இதெல்லாம்? அக்கா இப்பெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்குக்கா, அதான்க்கா. ஒரு வகையில் உனக்கு தேங்க்ஸ் பெரிய பொண்ணு. நீ இந்த விஷயத்த சொல்லலைன்னா இவனுங்க மண்டைக்கெலாம் அது ஏறி இருந்திருக்காது. நீ யாரும் ஊருக்கு கிளம்பி போயிருப்பானுங்க. அதுவும் உங்களுக்கு ஹாப்பி தானம்மா? டேய் அடிக்கடி அப்படியே சொல்லிட்டே இருக்காது, அடி வாங்குவேன் என்கிட்ட. சரி, கார்த்திக் கால் பண்ணானா இல்லையா? இல்லைம்மா, கால் பண்ணல, நான் தான் கால் பண்ணணும். பத்தியா, அவன் அங்கே போய் உன்னை மறந்துட்டான் போல. நீ தான் அவன் நினச்சிட்டே இருக்க. இல்லைம்மா, ஜேர்னி பண்ண டயர்டில் இருப்பான். நீ இப்போ தூங்கியேன்னு எழுந்திருக்க மாட்டான். இனிமேல் தான் நான் கால் பண்ணணுமா? சரி, நீ கேரியான ஒரு ஒர்க், நான் போய் அவங்க பார்த்துட்டு வரேன். ஓகேம்மா. என்னடா ஒரு மாதிரியே இருக்க? வேற ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்லை சித்தி, ஒரு மணி டென்ஸ்டாக இருக்கு. திடீர்னு சிஓ போஸ்டிங், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்கு சித்தி. அதெல்லாம் அப்படிதான்டா இருக்கும். ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். ஓகே சித்தி. உன் ஃபோன் ரிங் ஆகிற மாதிரி இருக்கு பாரு. ஹலோ, சொல்லு மலர். அண்ணா, எனக்கு ஆஃப்டர்நூனோட காலேஜ் முடிஞ்சிடும் போலடா. நீ வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா? நானா?
நான் எப்படி வர முடியும்? நான் ஆஃபீஸில். அச்சோ ஐயோ அண்ணா சாரிடா நான் மறந்துட்டேன்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. ஆமாம் அம்மா காலை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ் போயிட்டியா? ஆ வந்தாச்சு. ஏன் இன்னைக்கு என்னாச்சு? ஏன் ஆஃப் டே? தெரிலடா, ஏதோ ஓல்டு ப்ரொஃபஸர் யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்களாம். அதனால ஆஃப் டேவோட காலேஜ் லீவு. அதனால தான்டா கால் பண்ணேன். சரி கேரி ஆன், நான் ஏதாவது பார்த்துக்கிட்டா? அம்மனாலே வர முடியாது, உடம்பு சரியில்லைல்ல. என்னடா யாருடா மலருக்கு என்னாச்சு? அவளுக்கு இன்னைக்கு ஆஃப் டே தான் காலேஜா. அதான் எப்படி அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுன்னு தெரில. அப்படியா? இப்போதானே மணி 10:40 ஆகுது. ஆஃப் டேனா 12:30 வரையும் இருக்கும்ல? காலேஜ் விட்டாச்சா இல்லை 12:30 வரை இருக்கா? இல்லைண்ணா 12 o'clockலாம் ஓவர் ஆயிரும். அதான் 12 o'clock சித்தி. வேற யாராவது அனுப்பிச்சுட்டு கூட்டுற சொல்லலாம்டா. மலர், நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, நான் மறுபடியும் உனக்கு கால் பண்ணுறேன் 12 o'clock. ஓகே ஓகேண்ணா. பாய்டா. பை. ஏன்டா என்னம்மா அவளுக்கு காலேஜ்? ஏன் அவளுக்கு முதே தெரியாதா? இல்லை சித்தி, ஏதோ ஓல்டு ப்ரொஃபஸர் யாரோ டெத்து போல, அதனால ஆஃப்டர்நூனோட காலேஜ் லீவ் விடுறாங்களாம். ஓ அப்படியா? சரி அம்மா வரட்டும், கேட்கலாம் என்ன பண்ணலான்ட்டு, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே சித்தி. நம்ம போய் மலரை கூப்பிட போகலாம். என்ன பண்ணலாம்? அம்மா வேறு ஆஃபீஸில் இருக்காங்களே. 12:30 வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல. மலருக்கு ஆஃப் டேவோட காலேஜ் விட்டுறாங்கன்னு அம்மாவுக்கு தெரியக்கூடாது. என்ன பண்ணலாம்? சித்திக்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலாமா? வேண்டாம். என்ன பண்ணலாம்? அர்ஜுன், டேய் அர்ஜுன். சொல்லுங்க சித்தி. என்னடா ஏதோ யோசனையாவே இருக்க? சித்தி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னடா சொல்லு. இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்கு. அதனால நான் இங்கேருந்து கொஞ்ச நேரம் வெளில போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? டேய் என்னடா சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க? நீ சிஇஓ, அதுவும் இப்பதான் ஃபர்ஸ்ட் நாள். என்னடா என்ன ஆச்சு உனக்கு? சித்தி ப்ளீஸ் சித்தி, அதான் சொன்னேன்ல, மூட் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு. எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். டேய் உங்க அம்மா உன்னை மழை போல நம்பியிருக்காங்கடா. பார்த்துல எப்படி ஹாப்பி ஃபேஸ்னு. நீ பாட்டுக்கு பொறுப்பே இல்லாம ஃபர்ஸ்ட் டே இப்படிலாம் சொன்னா என்னடா அர்த்தம்? எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குடா. ஐயோ சித்தி, நீங்க என்ன சித்தி, என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் பார்த்துக்கலாம் சித்தி. இன்னைக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, அதனால தான் கேட்டேன். சரி பரவாயில்ல, விடுங்க. சார், மம்மி இந்த ஃபைலை உங்களை செக் பண்ண சொன்னாங்க. இவன் ஏற்கனவே மூட் அப்செட்டுன்னா இது ஒரு ஃபைலை கொண்டாந்து நீட்டி பாருன்னது. என்ன பண்ணுறான் இவன்? செக் பண்ணுவோம். அச்சு அங்கே பாரு, 3rd பேஜில் தெரியுதா உனக்கு? சரியா போச்சு. இவன் ரொம்ப நேரமாக ஒரே போஸில் தான் இருக்கான். பார்த்தா ஃபைலை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆனால் இவன் இங்கேயே இல்லையே. என்னாச்சு இவனுக்கு? அச்சோ அச்சோ, சொல்லுங்க சித்தி. என்னடா பண்ணிட்டு இருக்க? அதான் மம்மி ஃபைல் கொடுத்து பார்க்க சொன்னாங்களே, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? சரி என்ன போட்டிருக்கு சொல்லு பார்ப்போம். நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம். ஓகே சார். என்ன சித்தி? மண்ணாங்கட்டி, 1/2 மணி நேரமா அச்சு அச்சுன்னு கூப்பிட்டு இருக்கேன், அந்த ஃபைலே பார்த்துட்டு இருக்க. என்னடா? அர்ஜுன். அம்மா என்னாச்சுமா? முடிஞ்சா? முடிஞ்சுடா. அவனையும் அப்பப்போ பார்த்துக்கோ. ஓகே? ஓகேம்மா. சித்தி எங்கம்மா? இதோ அங்கே தான் இருக்கா. சரி அப்போ நான் வீட்டுக்கு கிளம்பட்டா? எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குடா. சரிம்மா, நான் என்ன வரட்டாமா? டேடி எங்கே வர? அது வந்து எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் இப்போ நமக்கு முக்கியம். ஓகே அர்ஜுன், உன்னோட போஸ்டிங்கை மறந்துடாத, ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரியா? ஓகேம்மா. கார்த்திக் ஃபோன் பண்ணியா என்ன? இல்லைம்மா, இனிமே தான். என்னடா ஏன் ஒரு மாதிரியே இருக்க? அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசு, அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக உட்காந்து ஒர்க்கை பாரு. அம்மா கிளம்புறேன். ஓகே? சரிம்மா, நான் வேணா கீழே வரையும் வரட்டாமா?
வேணாண்டா, நான் பார்த்துக்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? பெரிய பொண்ணு பார்த்துக்கோ. ஆ சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன்க்கா. சரி, நான் கிளம்பட்டா? ஓகேக்கா, போயிட்டு வாங்கக்கா, பத்திரம்க்கா. சரி பெரிய பொண்ணு. அப்புறம் பெரிய பொண்ணு, அவன் பாட்டு நான் வேலையை பார்த்துட்டு தான் இருப்பேன், நீ அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகே? ஷேட்டையை பற்றியா? எல்லாம் என் நேரம். அவன் இங்கேயும் இருக்க மாட்டேங்க, போகணுன்ட்டு இருக்கான். அவன் வேலையை பார்ப்பானா, நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என் நேரம் யார்கிட்ட போய் சொல்கிறது? என்ன பெரிய பொண்ணு? அது வந்து ஒன்றும் இல்லைக்கா. சரிக்கா, பாய்டா. பாய்மா. அப்புறம் அக்கா, அது மலர். சித்தி சொல்லாதீங்க. என்னடா? என்ன மலர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையேம்மா. இல்லடா, ஏதோ மலர்னு சொன்னாலே. சித்தி அப்படியா சொன்னீங்க? இப்போ நான் என்னத்துல சொல்கிறது? இதையே சொல்லி சமாளி நீயே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் கிளம்புங்கம்மா. ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கீங்க. போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் ஈவினிங் வந்து உங்களை பார்க்குறேன். சரிடா, கிளம்புறேன், பாய். பாய்மா. அச்சோ அச்சோ, என்னடா நடக்குதுங்க? என்ன, ஏன் மலர் சொல்ல வேணான்னு சொன்ன? ஸோ மேடம் உங்களுக்கு க்ரீன் டீ கொடுக்க சொன்னாங்க. ஓகே, அங்கே வச்சிடுங்க. ஏம்மா, எனக்கெல்லாம் கிடையாதா? எடுத்துகிட்டு வரேன் மேம். எனக்கெல்லாம் கேட்டால் தான் கொடுப்பீங்களா? அவன் கேட்கவே இல்லை, அவனுக்கு கொடுக்குறீங்க? ஏன் சித்தி? இல்லைடா, நான் கஷ்டப்பட்டு உட்காந்து இந்த ஃபைலை ஃபுல்லாக படிச்சுட்டேன். நீ ஒரு பேஜாய் படித்தேன்னு சொல்லு. ஒன்றுமே பண்ணாத, உனக்கு க்ரீன் டீ, நான் மட்டும் சும்மாவே இருக்கணுமா? அதான். சித்தி. லாரா அதானே உங்கள் பேர்? எனக்கு க்ரீன் டீலாம் வேணாம், வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. ஓகே மேம். சார் உங்களுக்கு வேறு ஏதாவது? இல்லை, வேணும்னா சொல்கிறேன். ஓகே சார். மறுபடியும் உன் ஃபோன் அடிக்குதுடா. சொல்லு மலர். எல்லாரும் இப்போ வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கடா. எனக்கு எதாவது பண்ணீங்கன்னா நான் வந்துடுவேன். நானும் வந்துட்டா இல்லை யாராவது வரீங்களா கூப்பிட? இல்லை இல்லை, இரு, நான் வரேன். இவன் போகிறானா? நீ எப்படிடா ஆஃபீஸில் இருக்கும்போது? வரேன் வரேன், வை. ஓகே அண்ணா, வந்துட்டு கால் பண்ணேன். பாய். பாய் அண்ணா. என்னடா, எங்கே கிளம்பிட்ட? சித்தி, நான் போய் மலரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். மலரை கூப்பிட போறியா? என்னடா? இல்லை சித்தி, நீங்கள் கொஞ்ச நேரம் மட்டும்தான், ஒரு 15 மினிட்ஸ் ரிட்டர்ன் வந்துடுவேன். கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்களேன் ப்ளீஸ். எது, நான் பார்த்துக்கவா? டேய், என்னடா? ஐயோ சித்தி, மலர் அங்கே தனியாக இருக்கேன்ட்டு இருக்கா. நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன், புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுன், அது ப்ளீஸ் சித்தி, ப்ளீஸ் சித்தி. அச்சோ, டேய் கேள்றா சொல்றத. 15 மினிட்ஸ் சித்தி, ரிட்டர்ன் வந்துடுவேன் ப்ளீஸ். என்ன இவன் நம்ம சொல்ல கேட்காம ஓடிட்டு இருக்கான்? இது சரி இல்லையே. இவன் மலரை தான் கூப்பிட போறானா? இதில் என்னவோ இருக்கு, கண்டுபிடிக்கணும். ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் நாள் அதுவும் அவங்க அம்மா அவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்க, அதை கூட கேட்காம மலர் கூப்பிட போகிறேன்னு ஓடிட்டு இருக்கான். என்னாச்சு இவனுக்கு? இந்த பைபிளையை நம்பி இவ்வளோ பெரிய ஆஃபீஸை ஒப்படைச்சிருக்காங்க. என்ன இது? மலர் காலேஜில் என்னவோ இருக்கு, என்னன்னு கண்டுபிடிப்போம். அர்ஜுன், என்கிட்டே வா. பரவாயில்ல, இன்னைக்கு கண்மணிக்கு தெரிஞ்சிருக்கும் போல காலேஜ் சீக்கிரமாக விட்டுருவாங்கன்னு, அதனால தான் வரல. ஆமாம்ல, எப்பா என்ன வெயில்! இதை எப்படி நம்ம பஸ்ஸெல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு போக போகிறோமோ? வெயில் மண்டையை பழக்குது. இந்த ப்ரொஃபஸர் மண்டையை போட்டால் தான் போட்டாங்க, காலையிலே போட்டிருக்கக்கூடாது. காலேஜ் லீவுனாலும் சொல்லியிருப்பாங்க. அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து ஒரு கிளாஸ் கூட நடக்கலை. இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு தேவையில்லாமல் அலைச்சல் தான் நம்மளுக்கு. என்ன, காலையில் எழுந்திருக்கும் போது நினச்சேன் இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டுடலாமான்னு. ஆனால் சரி, இன்னொரு மனசு வச்சு சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தா லீவே விட்டாங்க காலேஜுக்கு. நீ சொன்ன மாதிரி முதையே சொல்லியிருந்தனாலும் வீட்லேயே இருந்திருக்கலாம். இந்த அலைச்சல் இல்லாமனாலும். சக்தி சொன்னமா, நீ வெயில் பயங்கரமாக இருக்குது. எப்படி நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பஸ் ஏறி வீட்டுக்கு போக போகிறோமோ தெரியல. ஆமாம், நீ சொன்ன மாதிரி 11:30 என்னவோ தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி வெயில் அடிக்குது பாரு. மதியம் 2 மணி மாதிரி இருக்குது. சரி வாங்க, நின்றுட்டே இருந்து போய் அப்படியே ஏதாவது பஸ்ஸு பிடிச்சி வீட்டை பார்த்து போகலாம். சக்தி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னே இருந்தேன். இந்த ரிங் ரொம்ப அழகாக இருக்குது, எப்போ வாங்கினேன்ட்ட சொல்லவே இல்லை. அதுவா அது? ஹே, நிஜமாவே இந்த ரிங் ரொம்ப அழகாக இருக்குது உனக்கு. அழகாக தான் இருக்கும். ஏண்டி? சொல்லு சக்தி, எப்போ வாங்கின? அதுவா, அது நான் வாங்கலடி. அது வந்து நீ வாங்கலையா?
அப்புறம் ஆமாம் ஆமாம், அவள் அது வாங்கலை. என்ன சொல்கிறீங்க ரெண்டு பேரும்? சரி, அவள் வாங்கலை, ஆனால் நல்லா இருக்கு. டைமண்டா? சூப்பராக இருக்கு சக்தி. ஆமாம், நல்லா தான் இருக்கும். ரிங்குக்கு சக்தியை ரொம்ப பிடிச்சி போச்சான், அதனால தான் கலட்டவே முடியல. என்ன சக்தி? இப்படிலாம் பண்ணுறேன். ஒரு ஃப்ரெண்டாக இருந்து ஹெல்ப் பண்ணல கூட பரவாயில்ல, இப்படிலாம் மாட்டி விடாதடி. ஹே, என்ன ரெண்டு பேருமே பேசிக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்கப்பா. என்ன என்னையே பார்க்குற? உன்னை கூப்பிடுறா, என்னன்னு சொல்லு. மாட்டி விட்டுட்டு கூப்பிடுறா, நான் சொல்கிறேன். இரு ஒன்று அப்புறமா வச்சுக்கிறேன். ஏதாவது சொல்லுடி சமாளிக்க. மலர், இந்த ரிங்கு இவ்வளோடது இல்லை, ஆனால் இது வேறொருத்தருக்கு வாங்கினது. பட் ஆனால் அந்த ரிங்குக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனால இவளை விட்டு போகவே மாட்டேங்குது. இவ அதுவாகவே வந்துருச்சு, உனக்கு தெரியுமா? ஏய் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்கிற? கொயல் எது? ரிங்குக்கு சக்தியை பிடிச்சிருக்கா? என்ன சொல்கிற கயல்? ஆமாம் மலர், ரிங்குக்கு சக்தியை ரொம்ப பிடிச்சிருக்கான், அது உனக்கு தெரியுமா? என்னடி காமெடி பண்ணிட்டு இருக்க? நம்மளுக்கு தானடி ரிங்கை பிடிக்கணும், பிடிச்சி வாங்கி போட்டுப்போம். நீ என்ன ஆப்போசிட்டாக ரிங்குக்கு சக்தியை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற? சக்திக்கும் இப்போ ரிங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி தானே சக்தி? செருப்பு. உன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டே பாரு, நானே பேசிப்பேன். சீப்பா, என்னடி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறீங்க? அது வந்து ரிங்கு ரிங்கு பாவம் பிள்ளை, ரொம்ப இன்னைக்கு ஸ்லிப் ஆகுது. ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். சக்தி, அன்னைக்கு ஒரு ஃபோன் நைட்டில் பேசினான்னு சொன்னில மலர், அதை பற்றி ஏதாவது சொன்னா? ம், தேங்க்யூ. ஆஹா, அதெல்லாம் சொல்லவே இல்லை கையால். ஏதோ ஒன்று இருக்கு, நம்மள்கிட்ட மறைக்கிறா மலர். அப்படிதானே மலர்? ஏய் ஏய் ஏய், நான் உன்னிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சக்தி, இன்ன வரையும் நீ அதை கண்டுபிடிக்காம இருக்க. திஸ் இஸ் டூ பேட் சக்தி. சொல்லிட்டீல கையால், சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம். சி போங்கடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டா? வெக்கம்லாம் படுறா. ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போலயே. விடு விடு, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அந்த ரிங் விஷயத்துலேருந்து தப்பிச்சிட்டில, விடு. ஆமாடி, தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்காத. ம் ஏய், உங்களுக்கு என்ன குளிர் அடிக்குதா? எப்படி வெயில் அடிச்சிட்டு இருக்கு, நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க போகலாம். ஆ போகலாம் சந்தியா. ஐயோ அண்ணே. சக்தி, ஏம்மா பேய்? செருப்பு. என்னடி இவங்க இங்கே இருக்காங்க? ஆமாம், இங்கே தான் இருப்பாங்க. என்னடி? அதான் லண்டன் போயிட்டாங்கன்னு சொன்ன. நான் சொல்லவே இல்லையே. ஏய், என்ன விளையாடுறியா? நான் தான் நேற்று கேட்டபோது லண்டன் போயிட்டாங்கன்னு சொன்னியே. அப்படியா? அர்ஜுன் லண்டன் போயிட்டாங்கன்னு நான் சொன்னேன்? இல்லையே, அப்பெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேனே. கார்த்திக் லண்டன் போயிட்டாங்கன்னு தானே நேற்று சொன்னேன், அப்புறம் என்ன? ஆமாம், கார்த்திக் லண்டன் போயிட்டாங்க தான். என்ன உளர்ற? ஏய், உளறது நானா நீயா? கார்த்திக் லண்டன் போயிட்டாங்க தான். இங்கே என்ன கார்த்திக் நிற்கிறாங்க? அர்ஜுன் தெரியுதா இல்லையா? அப்போ அப்படின்னா கார்த்திக் லண்டன் போயிட்டாங்கன்ற, இவங்க எங்கே இருக்காங்க? இப்போ என்ன உனக்கு? ஷோ, இவங்க லண்டன் போகலை, இங்கே தான் இருக்காங்க. கார்த்திக் மட்டும்தான் லண்டன் போயிருக்காங்க, சரியா? ஏன்? ம், அவங்ககிட்டயே கேளு, ஏன் என்கிட்ட கேட்குறேன்? அடி வாங்க போகிற பெயிண்ட்டை. என்ன அச்சு? சிஓ அச்சு அப்படிதானே? எப்படி அச்சுன்னு கூப்பிடணுமா இல்லை சாரின்னு கூப்பிடணுமா? சியூவா? என்னடி நடக்குதுங்க? கேள்வி கேட்டில, பதில் தெரியணுமா வேணாமா? அமைதியாக வேடிக்கை மட்டும் பாரு. என்ன கிண்டலா? அச்சுனே கூப்பிடு, சார் மோர்லாம் ஒன்றும் வேணாம். ஓஹோ, உங்களை சாருன்னு வேற கூப்பிடணுமோ? ஏன் எங்கள் அண்ணாவை கூப்பிட மாட்டியா சாருன்னு? பாரா, ஆ அண்ணனுக்கு பரவாயில்லையே, நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான். எப்போ ஃபோன் பண்ண, எப்போ வர, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது? சாரிண்ணா, நான் உனக்கு ஃபோன் பண்ணதே மறந்துட்டேன். அப்புறம் அச்சு, என்னடா இங்கே வந்திருக்க? ஆஃபீஸ் போல? ஆமாம், இப்போ தான் பேசிகிட்டு இருந்தா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸுன்ட்டு. அப்புறம் என்ன இங்கே வந்திருக்கீங்க? ஆஃபீஸ் தான், அதான்
ஃபோன் பண்ணி பிக்கப் பண்ணிக்க சொன்னால அதான் கிளம்பி வந்தேன். அதுக்கு நீயே வாட வருவ? ஆஃபீஸில் உனக்கு நிறைய ஒர்க் இருக்கும்ல, பெட்டர் கார் அனுப்பிச்சிருக்க வேண்டியதானடா, வந்திருக்க போறா. இல்லை அது ஓ அப்படி. பரவாயில்லையே மலர், ஒரு சிஇஓவே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹே என்ன ரொம்ப ஓவரா ஓட்டுறீங்க? சிஇஓ ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எங்கள் அண்ணன், அதை மறந்துடாதீங்க. அப்படியா? சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க மலர். சிஇஓலாம் வெயிட் பண்ண வைக்காதீங்க, அப்புறம் ஆஃபீஸே கிளம்பி பின்னாடி வந்துட போகுது. ஹே சந்தியா, நீ கூட வா. அண்ணா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கடா, உன்னை பாரு எப்படி ஓட்டுறாங்கன்னு. அத்தை பையன் எதுக்கு இருக்காங்க, நாங்கெல்லாம் ஓட்டுறதுக்கு தான். என்ன சுஜியக்கா? ஆமாம் ஆமாம். ஹே அர்ஜுன் அண்ணாவா இருக்கான் தானே இப்படிலாம் ஓட்டுறீங்க. இதுவே கார்த்திக் அண்ணனா இருந்தால் நீங்கள்லாம் இப்படிலாம் பேச முடியுமா அவன்கிட்ட? ஏன் உங்கள் கார்த்திக் அண்ணனுக்கு என்ன கொம்பா இருக்கு? பாரா சக்தி, என்ன அவன் இல்லைன்னு தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கியா? ஐயோ ஐயோ வந்துட போகிறாங்க, பயந்துட்டேன்டி. ஏய் என்ன நக்கலா? என்ன ஒன்றும் பேசாமல் அமைதியாகவே இருக்கா? என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்? அது சரி. கயல், ஓஹோ கயல். ஓகே ஓகே. என்னடி என்ன ஓகே? கயல் சிப்பொடி. என்ன அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டா? இவ்வளோ பார்த்தது ஏன் நம்மளுக்கு இவ்வளோ வேகமாக ஹார்ட் பீட் ஆகுது? இதெல்லாம் என்ன? அப்புறம் அர்ஜுன் என்னடா சிஇஓலாம் ஆயிருக்கேன், ட்ரீட்லாம் ஒன்றும் கிடையாதா? அதான் அது அது இதோ வர இரு. ட்ரீட்டா? என்ன ட்ரீட் வேணும்னு கேளு, வச்சிடலாம். டேய் என்னடா சும்மா விளையாட்டு கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஹே நிஜமாதான் கேளு. சுஜியக்கா கேட்டலாமா? ஹே பாவண்டி அர்ஜுன், கார்த்திக் இல்லை. எது பாவமா? கார்த்திகை கூட நம்பிடலாம், ஆனால் அர்ஜுனை. சக்தி, என்ன அர்ஜுனன் இழுக்கிற? எங்கள் அண்ணா பாவம் தெரியுமா? பாவமா? ஏய் துரு துருன்னு இருக்கவங்க கூட நம்பிடலாம். இதோ உங்கள் அண்ணன் இருக்காரே உண்மைன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி, இவங்கள தான் நம்பவே கூடாது தெரியுமா? அது முதல்ல. சரி சரி சக்தி விடு, ஓட்டுனதெல்லாம் போதும், பாவம் அவன். சரி சுஜி சொல்லு, ட்ரீட் தந்துடலாம், என்ன வேணும்னு கேளு. டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சும்மா கேளுங்கக்கா, என்னதான் தராங்கன்னு பார்ப்போம். ஏய் எங்கள் அண்ணா என்ன அவ்வளோ சாதாரணமாக நினச்சியா? எங்கள் அண்ணா இப்போ சிஇஓ தெரியும்ல. சரிம்மா இருக்கட்டும், அவங்க தான் கேட்டாங்கண்ணா ட்ரீட்டுன்னு, நம்ம ஏதாவது கொடுக்கலாண்ணா. லஞ்சுக்கு வெளில போகலாமா? லஞ்சா? டேய் அதெல்லாம் வேணாண்டா. ஏன் சுஜி? அதான் ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் வந்துருச்சுல, வாங்க எல்லாரும் போய் எங்கேயா வெளில ஹோட்டலில் சாப்பிட்லாம். ஹலோ ஹலோ, அவ்வளோலாம் ஒன்றும் வேணாம், சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டோம். டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு, நாங்களும் கிளம்புறோம். இப்போ பயங்கரமாக வெயிலாக இருக்குது, நிற்க முடியல, தலைவலியே வந்துடும் போல. ஓகே அப்போ வாங்க, வெயில் அதிகமாக இருக்குல்ல, ஏதாச்சும் சில்லுன்னு சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம்? எது ஐஸ்கிரீமா? ஏண்டி இதுக்கு முன்னாடி நீ ஐஸ்கிரீமே சாப்பிட்டதே இல்லையா? ஐஸ்கிரீமா அப்படின்ற? ஹே நிஜமாவுமே வெயில் பயங்கரமாக இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். சுஜி நீ என்ன சொல்கிற? இவங்கெல்லாம் என்ன கேட்குற? வானா வானா போகலாம். வாங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். என்ன அமைதியாகவே இருக்க சுஜி? சரிடா போகலாம் போகலாம். என்ன அதை செய்வேன் இதை செய்வேன், கடைசி ஐஸ்கிரீமோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நான் எது வேணாலும் ஓகே தான் சொன்னேன், நீங்கள் தான் ஒன்றுமே சொல்லவே இல்லை. சரி ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொன்னேன். சரி ஓகே, இன்னைக்கு ஐஸ்கிரீம், நாளை பின்ன பார்த்துக்கலாம். டீல்? டீல். ஏ சக்தி, என்ன எங்கடி போகிறீங்க? எங்கடி போறீங்கல்ல, போகிறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட. தமிழில் தானே சொல்லிகிட்டு இருக்கோம். நானும் வரல. ஏன்? நீங்கள்லாம் ஃபேமிலி, போனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, யார் பார்த்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் எதுக்குடி? எது நாங்கள் எல்லாம் ஃபேமிலி, நீ மட்டும் தனியா? ஓ அப்படியா? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன 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 பண்ணேன்? அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. என்னடி ஏதோ உளறிட்டு இருக்க? இல்லை இப்போ தான் நாங்கள்லாம் ஃபேமிலி, நீ தனியாள்னு உனக்கு தெரிஞ்சுதான்னு கேட்டேன். என்னடி மண்ணாங்கட்டி லூசுமான ஏதாவது உளறிட்டு இருக்காத.
நாங்கள்லாம் ஃபேமிலி நீ தனின்ட்டு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னாங்க. வா போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். எதையாவது போட்டு யோசிச்சுட்டு இருக்காம. இல்லை சக்தி, எனக்கு ஏதோ தப்பாக படுது, பயமாகவும் இருக்குது. அவங்க பாட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிட்றாங்க, நம்ம பாட்டு கிளம்பி போகிறோம். இதெல்லாம் தப்பு இல்லையா? ஐஸ்கிரீம் சாப்பிட தான் கூப்பிட்டாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. சரியா? இல்லை, நான் வரல. அப்படியா? அது அர்ஜுன்கிட்டையும் மலர்கிட்டையும் சொல்லு. என்கிட்ட சொல்லி அவங்க தான் ட்ரீட் வைக்கிறேன்னு கூப்பிட்டாங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லு போ. நானா? நான் எப்படி? மலர், உன்ட்ட ஏதோ கையல் சொல்லணுமா? ஏய், என்னடா என்னாச்சு கையல்? சொல்லு. இல்லை, நான் வரல. எது வரலையா? ஏய், அன்னைக்கு இப்படிதான் ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு கூப்பிட்டா வரலன்னா இப்பயும் வரமாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? இல்லைடா அம்மா, எனக்கு பயமாக இருக்காதான். என்னடா என்னாச்சு கையல்? அதான் நாங்களாம் இருக்கோம்ல, அப்புறம் என்ன பயம்? கையலுக்கு யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கான். சக்தி, கயல் வா போகலாம். ஐஸ்கிரீம் தானே, சாப்பிட்டுட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பிடலாம். இல்லை, அது ஏங்க, ஐஸ்கிரீம் தானே சாப்பிட வரீங்க, அதுக்கேம் பயப்படுறீங்க? கையல், ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போறியா? ஏன் பயப்படுற? சக்தி சும்மா இரு கொஞ்ச நேரம். ஏய், நீ இப்போ வர போறியா இல்லையா? அப்புறம் உங்க கூட நான் பேசவே மாட்டேன். ஆமாம், நம்ம வேணா அத்தைக்கிட்ட சொல்லாம வேணா இருக்கலாம். நீ அத்தைக்காக பயப்படுறியா? நம்மளாம் சீக்கிரமாகவே காலேஜ் விட்டாங்கல்ல, அத்தைக்கு என்ன தெரியவா போகுது? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போய்க்கலாம். பத்தியா, கிரிமினல் மைண்டு வேலை செய்யுது. ஏதாவது ஐடியா வேணும்னா சந்தியாட்ட கேளு, சொல்லுவா. பாரு, ஐடியா கொடுக்குறா பாரு. ஏய் சக்தி, என்ன? சந்தியா, நீ ஐடியா கொடுக்குறன்னு தான் சந்தியா சொன்னேன், உன்னை வேற எதுவுமே சொல்லல. குட் கேர்ள்னு தான் சொன்னேன். நீ குட் கேர்ள்னு சொல்லியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், உங்க சண்டையெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கலாம். அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். என்ன சொல்லுங்க சீக்கிரம். அதெல்லாம் இல்லை, வருவான். கயல், வா போலாம். சக்தி, என்ன? ம், என்னடா? இல்லை வா போலாம். அப்படியே அத்தை கேட்டாலும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, போலாமா? ஓகே. ம் சரி கயல், ஓகே சொல்லிட்டா, வாங்க போலாம். அண்ணா வாடா போலாம். கயல், அர்ஜுன் மூஞ்சியை கொஞ்சம் பாரேன். சும்மா இருடி. ஏங்க அர்ஜுன், சீக்கிரம், லேட் ஆகுது. வெயில் பயங்கரமாக மண்டையை புழக்குது. போலாமா?